வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். நேற்று எபிசோட்ல எனக்கு விமர்சனம் மேல விமர்சனம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா திவாகர், ஓகேவா, ரீல்ஸ் நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பண்ணலன்னு ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி. வீக்கெண்ட் இருங்க, இந்த இடத்த முடிச்சிருவோம். விஜய் சேதுபதி தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நம்ம ஒன்று சொல்லுவோம், இவங்களா ஒன்றத்தை புரிஞ்சிக்கிறாங்க, இவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அகெயின் அதுதான் திவாகருக்கும் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ரீல்ஸ் பண்ண மட்டும் நீங்கள் இங்கே வரல, டாஸ்க் பண்ணுங்கள், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க பார்த்தாச்சு அப்படின்ட்டாரு. பட் திவாகருக்கு ரீல்ஸ் பண்ண டாஸ்க்கும் பண்ணுங்கள் ரீல்ஸும் பண்ணுங்கிறதுக்கு திவாகருக்கு ஓகே நம்ம ரீல்ஸ் பண்ணது தப்பு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்து அண்ட் எனக்கு அதுலேயுமே இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, திவாகரே சொல்கிறாங்க இந்த மாதிரி, நான் 11 மாதத்தில் இங்கே நின்று இருக்கேன், நான் எழுதி கொடுத்தது கூட திவாகர், டாக்டர் திவாகர் பிபிடின்னு தான் எழுதி கொடுத்தேன், அவங்க தான் எனக்கு மைக்கில் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கொடுத்தாங்க, பார்த்தீங்களா க்ளோரிஃபை பண்ணிட்டாரு, என்ன ட்ரை பண்ணுறீங்க? இந்த இடத்துல இன்னொன்று ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஷோ ஹிட் ஆனாலும் இல்லை இந்த ஷோவில் ஒருத்தவங்க நடித்து அங்கே வேறு ஏதாவது படத்துக்கு போனாலுமே இவர் என்ன தெரியுமா சொல்லக்கூடிய ஆள், நான் ட்ரைனிங் கிளாஸ் வச்சேன், என்னால் தான் இந்த ஷோ ஹிட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அண்ட் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு விஜய் டிவி மேலே இந்த ஒரு விமர்சனத்தை நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். இது அவ்வளோதான், இது நம்ம திருத்த முடியாது. அதான் சொல்ல பிரஜன் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, சில பேர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும், சில பேர் சொல்லி புரிய வைக்க முடியும்னா அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் இப்போ சார்லி சாப்பின் நகைச்சுவையாக எல்லாரையும் காமெடி பண்ணி அதில் இருக்கக்கூடிய சென்சிபிளான காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சது. அதனால தான் சார்லி சாப்பின் இன்னைய வரைக்கும் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காகவே வச்சுருக்கோம், ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதுமாதிரி நிறைய, அதாவது ஜோக்கருங்கிற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, நார்மலாக சர்க்கஸில் இருக்க ஜோக்கரே நம்ம ஏன் பார்த்து சிரிக்கிறோன்னா அதனுடைய நகைச்சுவை ரசிக்கும் தன்மையில் இருக்கும், ஓகேவா. இது வேற, இது எல்லாரும் கை தட்டுறாங்க எதுங்கிறதுக்காக ரசிக்கும் தன்மை கிடையாதுல்ல, அதை விட்டுற வேண்டியதான். ஓகே, அடுத்த விமர்சனம், ஓப்பன் நாமினேஷன் வச்சாங்க அண்ட் ஒரு ஓட் வாங்கின எல்லாரும் நாமினேஷன்ல வந்தாங்க, விச் இஸ் ரம்யா ஜோ வந்திருக்காங்க. அப்ப இந்த வாரம் ரம்யா ஜோ தானா, லிஸ்ட் உண்மையதானா அப்படின்ற கேள்வி வருது. எனக்கு 89% கன்ஃபார்ம். அதான் ரம்யா ஜோ வெளில போயிட்டாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் லிஸ்ட் உண்மை ஆயிடும்னு வச்சிங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம், ரெண்டு விதமாக பார்க்கலாம் நம்ம, அதில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் வேறு யார் வீக்காக இருக்கா அப்படின்னு அரோரா லிஸ்ட்டில் வரல. ஆமாம், ஓகேவா, துஷார் வந்திருக்கானா. ரம்யா ஜோவா துஷாரான்னு கேட்டால் என்ன கேட்டால் துஷார் சொல்லுவேன். ஆமாம், நானும் துஷார் தான் சொல்லுவேன். பட் ரம்யா ஜோ வந்துட்டாங்க அப்படின்னா ஃபைன், அது ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அண்ட் பார்வதி பண்ண விஷயம், ஆக்சுவலாக வைல்ட் கார்ட்ஸ் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ இந்த வாரம் விஜய் சேதுபதி கிட்ட டோஸ் வாங்க போகிறது என்னமோ வைல்ட் கார்ட்ஸ் தானோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா, திவ்யா கணேஷ் பண்ண விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க தலையானக்கப்புறம் வேற மாதிரி அவங்க மாறினாங்க. சிம்பிள், நார்மலாக இருக்கும்போது கண்டஸ்டன்ட், தலையாக இருக்கும்போது தலை, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அவங்களே பொறுப்பு, சரியா. திவ்யா டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக, இங்கே ஒரு விஷயம் பேசுகிறோன்னா ஃபஸ்ட்டு பேசுங்க, கத்தாதீங்க அப்படின்னாங்க, ரைட்டா. அடுத்து ஒருத்தவங்க பேசும்போது அதை மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஆஹா ஓஹோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இன்னொன்று, வார்த்தையை பார்த்து தான் இங்கே விடணும், இஷ்டத்துக்கு உங்கள் வார்த்தையை விடக்கூடாது. அதான் என்னென்னா, ஸ்கூல் பசங்களான்னு வியானா கேட்டாங்கல்ல, ஸ்கூல் பசங்க மாரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு, ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு தான் ஆரம்ப காலத்தில் சில பேசிக் சென்ஸ் இருக்காது, நம்ம சொல்லி புரிய வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அதுமாரி தான் அவங்களும் இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தான். எனக்கு திவ்யாவை எங்கே தெரியுமா ரொம்ப ஆக்சுவலாக சொல்ல போனால், இதுக்கு முன்னாடி கனியக்காவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பிரவீனா இருக்கட்டும், துஷாரா, இவங்க எல்லாரும் ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அதை விட, ஏன்னா பிரவீனுமே அந்த கேப்டன்சியோடைய ஸ்பீச் கொடுக்கும்போது சண்டை ஆரம்பிச்சிச்சு, ரைட்டா. திவ்யாவுக்கும் நடந்துச்சு அது. ஆனால் திவ்யா அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா, பார்வதி உட்காருங்க, எதுக்கு பேசுறீங்க, பேசக்கூடாது, உட்காருங்க, நீங்கள் ஏன் பேசுறீங்க, பேசவே கூடாது. ஆனால் எல்லாரோடையுமே அட்ரஸ் பண்ணாங்க, ஆனால் ஒரு நிமிஷம்னா நீங்கள் பேசுங்க, ஆனால் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கன்னு. ஸோ அந்த ஹேண்டிலிங் ரொம்ப அழகாக. ஆனால் விக்கல்ஸ் என்ன வச்சார் அப்படின்னா, நீங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களே கத்துறீங்க, அந்த ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எப்படி தெரியுமா தயா தோணுது, இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம்ல, இப்போ நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் பேசும்போது அது வெயிட் பண்ணுறேன், நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், இல்லை ஒரு நிமிஷம் இருங்க தயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறோம்ல. ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஒருத்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க, இங்கேருந்து ஒருத்தவங்க பேசுவாங்க, அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்களேன் அப்படின்னு தான் நம்ம பேச முடியும். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஒரு விஷயம்
ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்த மாதிரிலாம் தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்கும்போது ஒரு வாய்ஸுங்கிறத ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா திவ்யா பொறுமையாக தான் பேசுகிறாங்க. ஒரு இடத்துலையும் பேசும்போது ஓகே ஃபைன் ரைட் அடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து திவ்யா நாமினேஷன் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரு பர்சனல் விஷயத்த வந்து பேசாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதை நம்ம பின்னாடி அட்ரஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பட் வைல்ட் கார்ட்ஸ் எப்படி உனக்கு வந்தா ரத்னம் எனக்கு நான் தக்காளி சட்னியா டாஸ்க்ல திவ்யா மேல அலிகேஷன் வச்சப்போ அவங்க திருப்பி பேசிட்டே இருந்தாங்க. சோ இந்த 2 விஷயம் எப்படி ப்ராஜெக்ட் ஆகுதுன்னா, நீங்க ஒண்ணு பண்ணாதன்னு சொல்றீங்க, நீங்களே அதை பண்றீங்க ஆஸ் அ தலையா. இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு எங்க தெரியுமா இதுலயுமே வைல்ட் கார்டு சைட்ல ஏன் சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னா, பார்வதி எந்த அளவுக்கு பர்சனலா வெஞ்சன்ஸ் பண்றாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் உன்னை திட்டேன் அப்படின்னா டாஸ்க்லயும் சரி, உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்களாலும் சரி, பர்சனலா, ஏன்னா திவாகரும் பார்வதியும் பண்ணது பர்சனல் அட்டாக். அவங்கள பண்ணது பர்சனல் அட்டாக் தான். ஓகேவா? பிரஜன் எஞ்சி போனது ரீசன் என்னன்னா, அவர் ரொம்ப அமைதியாவே இருந்தாரு. சரி பேசி முடிப்பாங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். ஓகேவா? அது வந்து இப்ப விக்கல்ஸ் வந்து சொன்னாரு ரசிகன் தன்மையா இருந்துச்சா, சபரி சொன்னாரு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, பெருசாங்க எதுவும் வாய்ஸ் வரல, எல்லாரும் கையே தட்டினாங்க. அப்ப என்ன எது நம்மளே புரிஞ்சுக்கணும்ல, இவங்க என்ன மாதிரி பேசுறாங்க, பார்வதி என்ன மாதிரி பேசுறாங்க, திவாகர் என்ன மாதிரி, திவாகருக்கு தைரியம் இல்லைங்கிறாங்க. லாஜிக்கலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பார்கவ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் ஒருத்தவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க அப்படின்னு திவாகர் கேட்கும்போது ரீசன் வேணும்ல. இப்போ ஒருத்தவங்களை போடுறதுக்கு ரீசன் வேணும்ல. உங்களை போடுறதுக்கு ரீசன் கொட்டி கிடக்குது. நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு. எனக்கெல்லாம் உச்சக்கட்ட காண்டு. பார்வதியா போய் கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கு தான் வருவோம். வைல்ட் கார்ட்ஸ் வரும்போது பார்வதி போய் சாண்ட்ரா கிட்ட, அக்கா என்னக்கா நடந்தது, இது இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுமா, என்னக்கா சொன்னீங்க அப்படின்னு அந்த விஷயத்த வந்து பிரஜின் வந்து மேலாப்புல தான் அட்ரஸ் பண்ணாரு. ஆனா பார்வதி அதை இழுத்து டிராக் பண்ணி கொண்டு தன்னை விக்டிமைஸ்னு காமிச்சு அவ்வளோ ஒரு சீன் பண்ணாங்க. அண்ட் திவ்யா கிட்ட போய் பேசினாங்க. ரீசன் பிகாஸ் திவ்யா கமருதீன் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேர் ரேப்போ வெளிலேருந்து அவங்க ஷோ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஷீ நோஸ் கமருதீன். அப்போ காலையில திவ்யா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஆமா என் வீட்லயும் இதை எப்படி பார்ப்போம், மக்கள் பார்ப்பாங்க, ஏன்னா நாங்க டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் திவாகர் கூடயும் வியானா கூடயும் புரணி பேசிட்டு வெளியே வந்து திவ்யா என் வீட்டுல எப்படி பாப்பாங்க அதை நீங்க சொல்லாதீங்க ஓகேவா. இது என்ன மாதிரி ஆட்டிடியூட்னு எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிள். பிரஜனும் சாண்ட்ராவும் திவ்யா 3 பேரும் அந்த டிஸ்கஸ் பண்ணாங்க. சாண்ட்ரா வந்து கரெக்டா பார்வதி ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுயே மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. வேலைக்கே ஆகாதீங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்காம போயிருந்தோம்னா அங்க போய் நமக்கே ஆக்சுவலா தெரியாது. ஓப்பனா சொல்லப்போனா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசுறதே வெளிலேருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது தான் நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் வச்சு. நம்ம இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அதே தான் வச்சுக்கலாம். வெளிலேருந்து பார்க்கும்போது ஓஹோ இது சரியாந்திர விஷமா இருக்குடோ, கொஞ்சம் நஞ்சம் விஷம்லாம் கிடையாது, கொடூர விஷமா. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பார்வதி திவ்யாக்கு கிளாஷ் வர வாய்ப்பு. திவ்யா வந்து எந்த அளவுக்கு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்வதிக்கு அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கலாம். உச்சக்கட்ட டஃப் தான். பார்வதி கூட கம்பேர் பண்றீங்களா? திவ்யா ஃபர்ஸ்ட் டாஸ்கே ஜெயிச்சு தலையா இருக்காங்க. பார்வதி டாஸ்கே சொல்ல. இப்ப பார்வதி பேசிக்கிட்டே இருக்குல்ல, இஷ்டத்துக்கு அடிச்சு உட்கார வைக்கிறதுல திவ்யா கரெக்டா இருக்காங்க. ஓகேவா? மத்தவங்க எல்லாம் பேசின யாராவது பேசுவாங்க அப்படின்னு போயிடுறாங்க. பிரஜன் இதுக்கெல்லாம் பேசாததுக்கு ரீசன் அதுதான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா பிரஜன் ஏன்னா காமா இருக்காரு, ஏன்னா சண்டை வலிக்கும்னு தெரியும் அவருக்கு. லாஜிக்கலா 2 விஷயம் இருக்கு. இப்ப நான் சண்டை வலிச்சா கண்டிப்பா சாண்ட்ரா வந்து பேசுவா. அப்ப அது டீம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை மாரி மாறி அது வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்றாரு. ஆக்சுவலா நல்ல மூவ் தெரியுமா அது. ஏன்னா இது பேசும்போதே, ஏன்னா பிரஜன் பேசும்போது சாண்ட்ரா கம்முன்னு இருந்துடுறாங்க, எதுவுமே பேசல. உட்காரும் போதுமே 2 பேரும் தனித்தனியா தான் உட்கார்றாங்க, சேர்ந்து உட்காரல. இவ்வளோ விஷயம் நானும் பார்த்தேன். ஓகேவா? ஆனா கூடயே டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் தெரியுது. ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்றது, அப்புறம் சேர்ந்து போறது, தண்ணி எடுத்து கொடு, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இது இல்லாம எப்படி இருக்க முடியும்? பட் ஆனா அங்க உட்காரும் போதா இருக்கட்டும், அடுத்து அவங்க 2 பேரும் வெளில டிராவல் பண்றாங்க. இது எல்லாமே தனித்தனியாக தான் அவங்க இருக்காங்க. இவங்க வேற டீமோட இருக்காங்க, அவங்க வேற டீமோட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவர் சபரியோட இருக்காரு. அண்ட் என்னன்னா 2 பெட்ரூம் ஒரே ரூமா இருக்கிறதுனால சபரி சாண்ட்ரா எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்களே தவிர மற்றபடி தனித்தனியாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஓகேவா? எனக்கு திவ்யாவுடைய ஹேண்டிலிங் எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு இடத்துல தான் ஓகே ஃபைன். அடுத்து பார்வதி நீங்கள் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். இங்கே அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க. நான் என்னுடைய இதை என்னோட க்யூரியஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தா, ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ நல்லா சொல்லிட்டீங்க.
நீங்க கேட்டா இருக்கிறததான் சொல்ல சொன்னாங்க. சொல்லுவாங்க. நானா ஒரு விஷயத்தை அண்ட் skip பண்ணி திவ்யா சொல்றேன். பாவம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பார்வதி வந்து பேடா இருக்காங்க, Chance இல்ல. நலன் கருதி தான் வந்து சொன்னாங்க திவ்யா. ரொம்ப ரொம்ப அத simple. திவ்யா மண்டையிலேயே போட்டது ரொம்ப பாவம் திவ்யா. ரொம்ப சிம்பிள். நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன். திவ்யா எந்த அளவுக்கு ஒரு குட் புக்ல இருக்காங்க ரீசெண்டா, இப்போ நேற்று நடந்ததுலேருந்தே வச்சுங்களேன், அவ்வளோ குட் புக்ல இருக்காங்க. அவங்க அட்ரஸ் பண்றாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க போயிட்டு இன்னைக்கு நடக்க போறதுன்னு சொல்றேன். ஓகே, இவங்க போயிட்டு இவங்க அதை கண்டுக்கல இதை கண்டுக்கலன்னு சொல்லவே முடியாது. செம்மையா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. எல்லாரையுமே ஒரு ஒரு விஷயத்துக்குமே போய் அட்ரஸ் பண்றாங்க. அதுமாரி விக்கல்ஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே குட் தான் வச்சுக்கோங்க. பிக் பாஸே ஷாக் ஆகிட்டாரு. இது ஒரு போஸ்டிங் வச்சிருக்கீங்க, இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மிஸ்டர் விக்கல்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் விக்கல்ஸ்னு வச்சாங்க. இல்லை அது அவருடைய பேர், வேற பேர் வைங்கும் போது ஆள் நாளாகராஜன் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் தான் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேப்டன் இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. இப்போ விக்கல்ஸ் இருந்தாருன்னா இங்கே இருந்துச்சு என்ன நடந்துச்சு சொல்லுங்க, உங்களோட விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது ஒரு கரெக்டான ஒரு வே தான். அடுத்து இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்களா? இன்னைக்கு ப்ரோமோக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு வந்தேன், மறந்துட்டேன். திவாகர் பத்தி தான் ஆக்சுவலா வந்து திவாகர் வந்து ரம்யாவை நாமினேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீ வா போன் பேசுது, ரெஸ்பெக்டே இல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாரு. என்னன்னு உங்க இதுல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்னா உங்களுடைய டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னா சம்திங் ஐ டாக் டு அதர் பர்சன்டோட கன்சென்ட்டும் இருக்கும். இப்போ நான் ஒன்னு சொல்றேன்னா which is non offensive to you. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்னா தகாத வார்த்தைகளை தான் அவர் மீன் பண்றாரு. தகுதி தராதரோன்னு பேசுறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணலாமான்ற விமர்சனம் எனக்கு இருக்கு. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கே முதல்ல தராதரன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. சட்டை கழட்டிட்டு ஆடுறது, அங்க போயிட்டு பொண்ணுங்கள்ட்ட பாடுறது, இடுப்பு கீழே பாக்குறது, அதுக்கப்புறம் போயிட்டு முத்தா வாங்குறது, எனக்கு புரியல. அதாவது நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனைனாலே, உதாரணத்தை சொல்கிறேன், காலேஜில் ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் வந்து ஏதாவது அபியூஸ் பண்ணாலே பிரின்சிபால் வந்து அதை அட்ரஸ் பண்ணுவார், அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பேசிக் சென்ஸ்லாம் நம்ம வச்சுக்கோங்களேன். இது ஏன் விஜய் டிவி பண்ண மாட்டேன்னு தெரியல, இல்லை வேற ஏதாவது ஷோ ரெடி பண்ண போறீங்களா, எனக்கு புரியல. அண்ட் வந்து திவாகர் மட்டும்தான் ரம்யாவை நாமினேட் பண்ணாங்க. நீ வா போன் அது பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் வாஸ் நாட் வேலிட். ரம்யா இந்த வாட்டி நாமினேஷன்ல இருக்கு. அங்க இருக்க யாருக்குமே தைரியம் இல்ல. திவாகருக்கு பார்வதிக்கு மட்டும் தான் தைரியம் இருக்கு, அங்க இருக்க யாருக்குமே தைரியம் இல்ல அவங்களோட டிக்ஷனரியில. கடவுளே, நான் கூட ஒரு செகண்ட் வந்து அதனால அந்த ஒன் வோட் அட்லீஸ்ட் ரம்யா இந்த வாட்டி போனாங்கன்னா அன்ஃபேர் தான் நான் சொல்லுவேன். நாமினேஷன்லயும் திவாகரோட ஒரு வோட் கன்சிடர் பண்ணி ரம்யா நாமினேஷன்ல வந்ததும் என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ஃபேர். இல்ல அது ஓப்பன் நாமினேஷன் ஒரு ஓட்டு அப்படிங்கிறதுக்குலாம் ரீசன் இருக்கு. ஏன்னா அதிக கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஓட் நாமினேஷன்ஸ் எடுக்கிறதுலாம் ஓகே தான். ஆனா ஃபேரான ஒரு எவிக்ஷனா இருந்தா கரெக்ட். ரம்யா வெளில போனாங்கன்னா தான் ஃபேரான ஒரு எவிக்ஷனா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னையோட ப்ரோமோ பாத்தீங்களா நீங்க? யாரோ கத்தி கூச்சல் போட்டு யாரோ அழறாங்க. ஓகே, அந்த ப்ரோமோ என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சு. கமருதீன் வந்து பிரவீனை அடிச்சிட்டாரு. ஆமாம், இப்போ அதை பிரஜன் வந்து தடுத்தாரு. தடுக்கும் போது அவங்களுக்கும் ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபோர்ஸபிளாக மாறினாங்க. சாண்ட்ரா அதனால அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்கள இது பண்ணாங்க. இதுதான் ப்ரோமோ. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ஒரு ப்ராங்க். ஓகேவா? காலம்பரையே பிரஜன், பிரவீன், கமருதீன் 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. ஓகேடா, இதுமாரி பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், ஆனால் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிராங்க் ரொம்ப பெரிய பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த பிராங்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க, ரிவைல் பண்ணவே இல்லை. கன்ஃபெஷன் ரூமுக்கு போனாங்க. கன்ஃபெஷன் ரூமுக்கு 3 பேருமே போய் உட்காந்தாங்க. போயிட்டு பிக் பாஸ், ஆனால் பிக் பாஸ் எதுவுமே அதை அட்ரஸ் பண்ணல. ஓகே குட் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்டாகவே வச்சுருக்காங்க. எல்லாரும் பிக் பாஸ் பெட்ரூமுக்கு வாங்க, வந்து அங்கே கதவுகள் மூடப்படும் சொல்லிட்டு எல்லாரையும் பிக் பாஸ் பெட்ரூமில் போட்டு அடைச்சிட்டாங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆனால் இது வந்து பிராங்க். அந்த பிராங்க்னால யார் அங்கே வந்து விக்டம் ஆயிட்டாங்க அப்படின்னா, சாண்ட்ரா அழுதுட்டாங்க, லிட்டரலா அழுதுட்டாங்க. அச்சு இப்படி பண்ணாதாச்சுன்னு அழுதுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல நான் சொன்னேன், திவ்யா எந்த அளவுக்கு கேப்டன்சி அழகா மெயின்டைன் பண்றாங்கன்னு. எல்லாரும் ஒரு இதுல நின்று இருக்கும்போது திவ்யா அப்படியே கமருதீனை பிடிச்சி ஓரமா நிப்பாட்டிட்டாங்க. சட்டையை பிடிச்சி இப்படி ஓரமா நிப்பா. உனக்கு அறிவு இல்லை, கொஞ்சம் கூட பேசிக் மேனஸ் இல்லை. வீட்டுல உன்னோட கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடிக்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. யாரை கேட்டு நீ முதல்ல அடிக்கிற? செம்மையா அதை ஹேண்டில் பண்ணாங்க. பார்வதியில எங்க போனாங்கன்னே தெரியல. சண்டை நடக்கும் போது எங்க முடிச்சுட்டே தெரியல. அதே முதல்ல ஆக்சுவலா நான் 2-3 அந்த லைவ் கமெண்ட் பார்த்தேன். பார்வதியை ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஆடை சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான், அதை வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. பட் இதையுமே நீங்க கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாமோ, ஏன்னா திவாகருக்கு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதே தான் இங்கேயும் புரியுது இல்லை. ஏன்னா நீ கொஞ்சம் ஒரு மாதிரி ஜோக்கராக தான் இருந்துச்சு அந்த புள்ள ஆட்ரஸில். ஸோ ஃபைன், அது அவங்களுடைய விருப்பம்னு வச்சுங்களேன். திவ்யா ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. அங்கே ஒரு விஷயம், ஏங்க சும்மா ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு அவங்களை ரிலாக்ஸாக விடுங்க. நீங்கள் பேசி அதை பெருசாக்காதீங்க, ஏன்னா இங்கே அதுதான் நடக்கும். எல்லாருக்கையும் சொன்னாங்க. அதே சமயம் பார்கவுக்கும் சபரிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா சபரி வந்து எப்போதும் போல ஒரு விஷயம், அவர் ஒன்றும் இல்லடா பெருசாக இது நடக்கல, விடு சில்லா எடுக்கும்போது பார்கவ் ரெட் கார்டு கொடுத்தே அவனை என்ன பெருசாக இது நடக்கல, நீ இது பெருசாக நடக்கலையா, ஆனால் வேறு தான் சொல்லு, பெருசாக நடக்கல, வேறு தான் சொல்லு. தானா வினோத்துமே, ஏன்டா அவங்களாம் அறிவு இல்லையாடா, என்னடா நினச்சிக்கிட்டீங்க, அவன் லைஃபை தொலைச்சிட்டு உட்காடுறீங்களாடா, ஏன்டா ஒருத்தன் மேலே கையை வைக்கிறேன், லைஃபே போயிடுச்சாடா. அதுக்கப்புறம் ஒன்று யாருக்குமே ஆக்சுவலாக அது ப்ராங்க்னு தெரியாது, இப்போ வரைக்குமே அதை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் கமெண்ட்ஸ்லையுமே வந்து இட்ஸ் எ வெரி குட் ப்ராங்க், நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. விறுவிறுப்பாக தான் இருக்கு நீங்கள் சொல்லும் போதே, உண்மையாகவே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு, செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஆனால் பார்வதி எங்கே போனாங்கன்னு தெரியல. அதாவது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வாய் கலப்பு இல்ல நோ கை கலப்பு. ரொம்ப சிம்பிள், பார்வதி ட்ரம் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம முன்னாலே சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இங்கே ரிவேல் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த எல்லாருமே இந்த சண்டை எப்படி பார்க்குறாங்கன்னா, பார்வதி கமருதீனுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுனதுனால உருவான ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 3 பேரும் எங்கேயுமே அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. இதை வச்சு அவங்கள்ட்ட அவங்க பேசினாங்க அப்படின்னா அது அவங்களுடைய புரிதல்னு வச்சுங்களேன். எங்கேயுமே அவங்க பேசல. அவங்க அதுவும் பிரஜன் தெளிவாக சொல்லிட்டாரு, பார்வதிங்கிற வேர்டை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை அது வெளில கன்வே ஆகிடக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கணும், எங்கேயுமே அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அப்படி அதை ஹேண்டில் பண்ணார். பட் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கா, ஏன்னா இதெல்லாம் ப்ராங்க்னு பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சொல்லுவோம் ப்ராங்க் இஸ் அ ப்ராங்க், அடிச்சிருக்க வேணாம் அந்த ப்ராங்க். இல்லை அதை அவங்க பேசி தான் பண்ணாங்க. அவங்க பிரவீனே சொன்னார், என்னை அடிச்சதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் தடுத்துருங்க, நீங்கள் நாளைக்கான விமர்சனத்தில் நம்ம டிஸ்கஸ் இல்லை இன்னைக்கு இதே போட்டு விட்ருங்க, முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இதுக்கப்புறம் நடக்கிறதா என்ன கதை, ஏன்னா நேற்று நடந்ததில் வந்து திவ்யாவோட கேப்டன்சி தான், இன்னைக்கு நடந்த ப்ராங்க் ஃபைட்டு தான், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இந்த ப்ராங்கை எப்படி ரிவைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாளையோடைய விஷயமா இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் ஓவராலாக. ஆக மொத்தம் பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க, இவங்களா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சட்ரு போட்டிருக்காங்க, அதில் ஏதாவது டாஸ்க் இருக்குமாங்கிறத நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஆமாம். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ் அப்படின்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் பாஸ் ரிவ்யூவை டியூன் இன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாரம் வந்து 12-15 பேர் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ரம்யா ஜோவா இருந்ததுன்னா அந்த கார்டை எடுத்து அப்படியே ஓரமாக ஒட்டி வச்சுக்கிங்க, அடுத்தடுத்து அப்படியே டிக் போட்டு வந்துருங்க, சரிங்களா? யா, ஸோ நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியூன் இன் டு சினி கார்னர் த பாஸ் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் தயா. நான் சதீஷ். டாடா.